ஆசாரியர், லேவியர் முதலானோர். ஆசாரியரானவர்கள் யெசுவாவின் குடும்பத்தானாகிய யெதாயாவின் புத்திரர் 973 பேர். இம்மேரின் புத்திரர் 1052 பேர். பஸ்கூரின் புத்திரர் 1247 பேர். ஆரீமின் புத்திரர் 1017 பேர். லேவியரானவர்கள் ஒதாயாவின் சந்ததியான யெசுவா, கத்மியேல் என்பவர்களின் புத்திரர் 74 பேர். பாடகர்களானவர்கள் ஆசாபின் புத்திரர் 128 பேர். வாசல் காவலாளரின் புத்திரரானவர்கள் சல்லூமின் புத்திரரும் ஆதேரின் புத்திரரும் தல்மோனின் புத்திரரும் அக்கூபின் புத்திரரும் அதிதாவின் புத்திரரும் சோபாயின் புத்திரருமானவர்கள் எல்லாரும் 139 பேர். நிதனீமியரானவர்கள் சீகாவின் புத்திரர், அசுபாவின் புத்திரர், தாபாகோத்தின் புத்திரர், கோரேசின் புத்திரர், சியாகாவின் புத்திரர், பாதோனின் புத்திரர், லபானாகின் புத்திரர், அகாபாவின் புத்திரர், அக்கூபின் புத்திரர், ஆகாபின் புத்திரர், சல்மாயின் புத்திரர், ஆனானின் புத்திரர், கித்தேலின் புத்திரர், காகாரின் புத்திரர், ராயாகின் புத்திரர், ரேத்சீனின் புத்திரர், நகோதாவின் புத்திரர், காசாமின் புத்திரர், ஊசாயின் புத்திரர், பாசையாகின் புத்திரர், பேசாயின் புத்திரர், அஸ்னாவின் புத்திரர், மெயுனீமின் புத்திரர், நபுசீமின் புத்திரர், பக்தூக்கின் புத்திரர், அகுபாவின் புத்திரர், அர்கூரின் புத்திரர், பஸ்லூதின் புத்திரர், மெகிதாவின் புத்திரர், அர்ஷாவின் புத்திரர், பர்கோசின் புத்திரர், சிசராவின் புத்திரர், தாமாவின் புத்திரர், நெத்சியாவின் புத்திரர், அதிபாவின் புத்திரருமே. சாலமோனுடைய வேலையாட்களின் புத்திரரானவர்கள் சோதாயின் புத்திரர், செபத்ரேத்தின் புத்திரர், பெருதாவின் புத்திரர், யாலாகின் புத்திரர், தர்கோனின் புத்திரர், கித்தேலின் புத்திரர், செபத்தியாவின் புத்திரர், அத்தீலின் புத்திரர், சபாயீமிலுள்ள பெகரேத்தின் புத்திரர், ஆமியின் புத்திரருமே. நிதனீமியரும் சாலமோனுடைய வேலையாட்களின் புத்திரரும் எல்லாரும் 392 பேர். தெல்மலாகிலும் தெல் அர்சாவிலும் கேரூபிலும் ஆதோனிலும் இம்மேரிலும் இருந்து வந்து தாங்கள் இஸ்ரவேலர் என்று தங்கள் பிதாக்களின் வம்சத்தையும் தங்கள் பூர்வோத்தரத்தையும் சொல்ல மாட்டாமல் இருந்தவர்கள். பெலாயாவின் புத்திரர், தொபியாவின் புத்திரர், நெகதாயின் புத்திரர் ஆக 652 பேர். ஆசாரியரின் புத்திரரில் அபாயாவின் புத்திரர், கோசின் புத்திரர், கீலேயாத்தியனான பர்சிலாயின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணி அவர்கள் வம்சநாமம் தரிக்கப்பட்ட பர்சில்லாயின் புத்திரரே. இவர்கள் தங்கள் வம்ச அட்டவணையை தேடி அதை காணாமற் போய் ஆசாரிய ஊழியத்திற்கு விலக்கமானவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். ஊரீம், தும்மீம் என்பவர்களுள்ள ஒரு ஆசாரியன் எலும்பு மட்டும் இவர்கள் மகா பரிசுத்தமானதிலே புசிக்கத்தகாதென்று திர்ஷாதா அவர்களுக்கு சொன்னான். சிறையிருப்பிலிருந்து ஏராளமான ஆசாரியர்கள் எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்கள். சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 42,000க்கும் மேலாகும். இவர்களில் 10 ஒரு பங்கு ஆசாரியராய் இருக்கிறார்கள். சிறையிருப்பிலிருந்து ஆசாரியரின் 4 குடும்பத்தார் திரும்பி வருகிறார்கள். அவர்களின் தொகை 4,200க்கும் மேலாகும். சிறையிருப்பிலிருந்து லேவியர்கள் குறைந்த எண்ணிக்கையில் திரும்பி வருகிறார்கள். இவர்களில் பாடகர்களும் சுமை சுமக்கிறவர்களும் இருக்கிறார்கள். இவர்களின் மொத்த தொகை 350 கூட இல்லை. சிறையிருப்பிலிருந்து நிதனீமியர்களும் திரும்பி வருகிறார்கள். இவர்கள் கிபியோனியர்கள். யோசுவாவின் காலத்தில் கிபியோனியருக்கு முதலாக தண்ணீர் எடுக்கிற வேலையும் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு விறகு வெட்டுகிற வேலையும் கொடுக்கப்பட்டது. இந்நாள் மட்டும் இருக்கிறபடியே அந்நாளில் அவர்களை சபைக்கும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் இருக்கும் அவருடைய பலிபீடத்துக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் ஆக்கினான். யோசுவா 9:27. சவுலின் காலத்தில் கிபியோனியருக்கு வேலைகள் கொடுக்கப்படவில்லை. தாவீதின் காலத்தில் கிபியோனியர்கள் மறுபடியுமாக
நிதனீமியர்களாக வேலைக்கு அமர்த்தப்படுகிறார்கள். தாவீதும் பிரபுக்களும் லேவியருக்கு பணிவிடைக்காரராக வைத்த நிதனீமியரில் 220 பேரையும் எங்களிடத்தில் அழைத்துக் கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லோருடைய பெயர்களும் குறிக்கப்பட்டன. சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்தவர்களில் சிலர் பிறப்பினால் இஸ்ரவேலராய் இருக்கிறார்கள். அவர்களில் சிலர் ஆசாருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களால் தங்களுடைய பூர்வோத்திரத்தை திட்டமாகவும் தெளிவாகவும் சொல்ல முடியவில்லை. தங்களுடைய பூர்வோத்திரத்தை சொல்ல முடியாதவர்களும் தங்களை யாக்கோபின் சந்ததியார் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தங்கள் முன்னோர்களை பற்றி சரியாக தெரியவில்லை. இப்பேற்பட்டவர்களில் சிலரும் சிறையிருப்பில் இருந்து எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்கள். இவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தின் மீதும் கர்த்தருடைய ஜனங்கள் மீதும் உள்ள அன்பினால் எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்கள். சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்தவர்களில் சிலர் தங்களை ஆரோனின் சந்ததியார் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனாலும் அவர்களால் தங்களுடைய ஆசாரிய வம்சத்தின் பூர்வோத்திரத்தை திட்டமாய் சொல்ல முடியவில்லை.